டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வார்ம் கிரீட்டிங்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்காரிதம் சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 3 சாப்டர் டிஃப்ரெண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு என்னென்ன பேஸ் நமக்கு வேணும், ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷனுடைய எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷன்ஸு ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஸ்கோப்பிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இது மாதிரி பேஸ் திங்ஸ் மாடியூல், ஸோ இது மாதிரிலாம் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் கிரியேட்டிங் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுன்றது தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் பார்த்திங்கன்னா சாப்டர் 4 வரை உங்களுக்கு பேஸ் இருக்கும். 5th பைத்தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த சாப்டரில் நம்ம நீங்கள் 11th படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், இதெல்லாம் ப்ரோக்ராம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன், ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதுறேன்னும் போது ஃபஸ்ட்டு நான் என்னென்னா அல்காரிதம் எழுதுவோம். நீங்களே அப்சர்வேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், தென் ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க, எழுத சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், தென் ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அல்காரிதம்னும் போது ஒரு ப்ராப்ளத்தை நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன், அதுக்கு ஃபஸ்ட்டே நான் அல்காரிதம் எழுதிட்டேன்னா எனக்கு ஈஸியாக ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம நீங்கள் 11th அதை படிச்சிருப்பீங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் டெப்த்தான அல்காரிதத்தை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சாப்டரில். ஸோ இந்த சாப்டரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா பண்ண போகிற பார்க்கலான்னா த டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அல்காரிதம், பேசிக் அண்ட் டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அல்காரிதம். ஸோ என்னதுக்காக நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் அண்டு டெக்னிக்கலாக எதுக்காக நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ரோக்ராமில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி அண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியாக பண்ணல்தோம். ஒரு அல்காரிதத்தோட டைம் அண்டு ஸ்பேஸ், ஒரு அல்காரிதம் எப்படி எக்ஸிக்யூஷன் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எவ்வளோ மெமரி ஆக்குபை, ஸோ அவ்வளோ இட் வில் டேக் டு எக்ஸிக்யூட். ஒரு ப்ரோக்ராமையோ ஒரு அப்ளிகேஷனையோ டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த அல்காரிதம். அதே போல் எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுது. இப்போ நீங்களே ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் லேபில் டைப் பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணுறீங்க, அது எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணிதுன்னு இருக்குல்ல. அதே போல் நீங்கள் ஒரு மொபைல் ஆகட்டும், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், இல்லைனா கம்ப்யூட்டர்லேயும் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு மூவியை ஸ்டோர் பண்ணுறேன், ஒரு மூவியோ ஒரு சாங்கோ ஸ்டோர் பண்ணும்போது நான் அதில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது 500 MB, ஓகே, 500 800 MBன்ற மாதிரி இருக்கும் ஒரு மூவியை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே ஒரு சாங்குன்னும் போது 5 MB 6 MBன்ற மாதிரி இருக்கும் சாங். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மெமரி அது ஆக்குபை பண்ணுது. ஓகே, ஸ்டோரேஜ் ப்ளஸ் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெமரி எடுத்துக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் ஒரு அதே போல் தான் ஒரு அல்காரிதம்ன்றது என்னென்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எவ்வளோ மெமரி எடுத்துக்க போகுது, அதே போல் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் பண்ணோன்றது ஒரு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு சம் மெத்தட் இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சர்ச் பண்ணுறோம், ஒரு எலமெண்ட்டை நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு சர்ச்சிங் எப்படி சர்ச் பண்ணுறோம், எந்த மெத்தடில் சர்ச் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் சார்ட்டிங்னால் உங்களுக்கு தெரியும், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறோம். ஓகே, என்ன மெத்தடில் சார்ட்டிங் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சாப்டரில் நம்ம 4th சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணோம். இது கொஞ்சம் லென்த்தி சாப்டர், கம்பேர்ட் டு 3 சாப்டர்ஸ் இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஒன்ஸ் இதை நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம மூவ் ஆன் டு த 5th பைத்தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை எழுதி ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் நீங்கள் பார்த்த உடனே தியரியாக எடுக்க மாட்டேன். இப்போ இந்த 4 சாப்டர்ஸ் தான் தியரி மாதிரி வரும். ரிமைனிங் சாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 5th சாப்டர்லேருந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், பைத்தானை எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ ரியலாக ஒர்க் பண்ணி காட்டிகிட்டே நான் வீடியோ போட்டுடலான்ட்டு இருக்கேன். ஓகே, so first எடுத்தோடனே introduction to algorithmic strategies. Okay, an algorithm is a finite set of instructions to accomplish a particular task. It is a step-by-step procedure for solving a given problem. An algorithm can be implemented in any suitable programming language. First statement என்ன சொல்கிறோம், 3 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுட்டான். algorithm is a finite set of instructions to accomplish a particular task. ஓகே, அல்காரிதம்ன்றது என்னென்னா ஒரு ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்களே படிச்சிருப்பீங்க. ப்ரோக்ராம்னா என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா கமாண்டு. உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன்னா கமாண்ட். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது எதுக்காகன்னா மெஷினுக்கு
நம்ம ஹியூமன் கிட்டனா நான் அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லிடலாம், ஒரு ஒர்க்கை பண்ணு, நீ இந்த ஒர்க்கை இந்த அசைன்மெண்ட் எழுது, இதை படிச்சுட்டு வாங்க, இது டெஸ்ட் இருக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் நான் ப்ரோக்ராம் எழுதுறது என்னென்னா, நான் ஒர்க்கை வாங்குறது யார்கிட்டனா ஒரு மெஷின் கிட்ட. கம்ப்யூட்டர் இஸ் ஏ மெஷின். அப்படின்னும் போது அதுக்கு நான் வந்து கமாண்ட் எப்படி கொடுக்குறதுனா, த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சொல்கிறதுனா த்ரூ கமாண்ட் மூலமாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ அல்காரிதம்ன்றது என்னென்னா, ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா இத்தனை லைன் தான் இருக்கும், இவ்வளோ லிமிட்டு இருக்குது. அது பார்த்துக்கு வந்து இன்ஃபைனைட்டாக போகக்கூடாது. இப்போ நாமளே படிக்குவோம் மேக்ஸ், ஃபைனைட் நம்பர், இன்ஃபைனைட் நம்பர். இன்ஃபைனைட்னா எண்டே இருக்காது, போயிட்டே இருக்கும், அதுதான் கண்டினியூஸாக. ஆனால் அல்காரிதம் வந்து இவ்வளோ ஒரு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ சின்ன ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ்லேயே வந்து சொல்யூஷனை கொடுத்துருவேன். ஓகே. கொஞ்சம் பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னா வந்து அது வந்து நான் வந்து 50 லைன்ஸ்லேயும் சொல்யூஷனை கொடுக்கலாம், 100 லைன்ஸ்லேயும் நான் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கொடுக்கலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் டெவலப் பண்ணும்போது thousands ஆஃப் லைன்ஸ் வரும் ப்ரோக்ராமு. ஓகேவா. நான் ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்டே டெவலப் பண்ணுறேன், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன்னும் போது அப்போ ப்ரோக்ராம் வந்து 5 லைன்ஸ் இருக்காது, 5 to 10 லைன்ஸ் இருக்காது. அதே நம்ம லேப் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 லைன்ஸ், 10 லைன்ஸ், 20 லைன்ஸ் இதுக்குள்ளவே தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15-20 லைன்ஸ்க்குள்ளவே தான் வந்துடும் ப்ரோக்ராம், நீங்கள் லேபில் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ். ஆனால் இதே வந்து நீங்கள் கம்பெனி சைடில் போனீங்கன்னா ப்ரோக்ராம் லென்த் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் பண்ணுறோம், ஒரு கம்பெனியோட ப்ராஜெக்டே நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அப்படின்னும் போது இந்த ப்ரோக்ராம் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். பட் எனிவே இட் இஸ் எ ஃபைனைட். ஓகேவா. இங்கே அல்காரிதம்ன்றது வந்து ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்காம்ப்ளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க். நம்ம இந்த டாஸ்க்காக நான் வந்து இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறேன், இந்த லாகின் பேஜுக்காக இந்த பார்ட் ப்ரோக்ராமை எழுதுகிறேன். ஓகேவா. ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறேன், இந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஒரு வெப்சைட். ஸோ இது மாதிரி இந்த பர்டிகுலர் டாஸ்க்குக்காக நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ அல்காரிதம் இஸ் எ ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அக்காம்ப்ளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க். இட் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும், ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எடுத்த உடனே ஒரே நாள் படிச்சுட்டு நான் வந்து 100 மார்க்ஸ் எடுக்க முடியாது. இட்ஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே. ஃபஸ்ட்லேருந்து நான் எப்படி படிக்கிறது, ஒவ்வொரு நாளும் நான் படிச்சுட்டு வர்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம முன்னேற முடியும். ஸோ ஒரே நாளில் வந்து லாட்ரி டிக்கெட் இது மாதிரி ஒரு சிலது வாங்கினா தான் நம்ம லக்கி இருந்தால் தான் ஒரே நாளில் டெவலப் ஆக முடியும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம எடுத்த உடனே நீங்கள் வந்து காலேஜ் போய் சேர்ந்துருவீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10th எக்ஸாம் எழுதுவீங்க, 1 to 10th படிச்சுட்டு 10th போர்டு எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 12th போர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜ், அதுக்கப்புறம் கரியர் ஜாப் போவீங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் எல்லாமே. வேலையில் எடுத்த உடனே வந்து நீங்கள் வந்து மேனேஜர் ஆகிட முடியாது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு வந்தால் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு மேனேஜர். அதே தான். இட் இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் எ கிவன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது சொல்யூஷன் கொடுக்குறோம், ப்ரொசீஜர். ஓகே. எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக திங்க் பண்ணாதீங்க. ஒரு ப்ராஜெக்டை நான் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறேன், எப்படி ப்ரோக்ராம் எழுத போகிறேன்றதை வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடியே அல்காரிதத்தில் வந்து நான் வந்து ப்ளைன் இங்கிலீஷில் சொல்லிடுறது. இட்ஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ப்ளைன் இங்கிலீஷில் வந்து நான் சொல்கிறது அதுதான் அல்காரிதம்னா. ப்ளைன் இங்கிலீஷ்லேயே எழுதலாம். ஓகே. நான் அதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன், அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி டெவலப் பண்ண போகிறேன், எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், அந்த லாஜிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கன்னா அல்காரிதத்துலேயே நம்ம சொல்லிவிடுவோம், அந்த எப்படி அதை சால்வ் பண்ண போகிறேன். ஓகே. அதுதான் இட் இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் ஏ கிவன் ப்ராப்ளம். அடுத்தது அண்ட் அல்காரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் எனி சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நான் அல்காரிதம் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நான் ஒரு அல்காரிதம் எழுதிட்டேன்னா ஓகேவா. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு நம்பரை வந்து ஆர்டர் ஈவனாக கண்டுபிடிக்கிறதாகட்டும், இல்லைனா ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லைனா ஒரு சேலரி, ஒரு எம்ப்ளாயோட சேலரி கண்டுபிடிக்கிற கிரேட் சேலரி, நீங்கள் படிச்சிருப்பீங்க கிரேட் சேலரி கண்டுபிடிக்கிறது. ஓகே. அந்த சேலரி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ரோக்ராம் ஆகட்டும். ஸோ இது எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலையும் அதை வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் எனி சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்றாலையும் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் அல்காரிதம் எழுதிட்டா நான் வந்து ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கேன், அது C++ல் தான் பண்ண முடியும், பைத்தானில் தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. அல்காரிதம்ன்றது ஜென்ரல் ஒரு ஐடியா, சொல்யூஷன். நீ வந்து அதை வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்றாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ் வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அல்காரிதம்னா நான் C++க்கு ஒரு அல்காரிதம், ஜாவாக்கு ஒரு அல்காரிதம் இல்லை. ப்ரோக்ராம் வந்து வேறு டிஃப்ரெண்ட். ஓகேவா. அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டெக்ஸை யூஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறோம். பட் வந்து அல்காரிதம்ன்றது வந்து ஜென்ரல் திங், ஐடியா தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வந்து ப்ளைன் இங்கிலீஷில் எழுதியிருக்கோம். அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்றாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். திஸ் இஸ் எ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அவ்வளோதான். அல்காரிதம்ன்றது ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன், எப்படி சால்வ் பண்ணணும்
நான் வந்து மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். அதை வந்து நீ வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்தாலே நீ வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அல்காரிதம் மஸ்ட் ஹேவ் இன்புட் அவுட்புட் அண்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் டெஃபினைட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, அல்காரிதம் மஸ்ட் ஹேவ் இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, எந்த அல்காரிதம் எடுத்தாலையும் அதில் வந்து இன்புட் அவுட்புட் இருக்கணும். அதே போல் வந்து இன்புட் அவுட்புட்னும் போது நான் வந்து உதாரணம் உன்னுடைய கிரேடு கண்டுபிடிக்கணும். உன்னுடைய மார்க் இல்லாமல் நான் வந்து உன்னுடைய கிரேட் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அதுதான் மார்க்கு தான் இன்புட். ஓகேவா? அவுட்புட்ன்றது என்ன? என்னுடைய ஆவரேஜ் கிரேடு கண்டுபிடிச்சி நான் ரிசல்ட்டில் வந்து பாஸாக ஃபெயிலான்னு சொல்கிறது தான் எக்ஸாமில், அது அவுட்புட். ஓகேவா? அப்போனா எனக்கு இன்புட் என்ன கொடுக்குறேன்? உன்னுடைய 6 சப்ஜெக்டை மார்க்கை கொடுக்குறேன். ஓகே, அவுட்புட்ன்றது உன்னுடைய ரிசல்ட்டு, பாஸ் ஃபெயிலு, என்ன கிரேட் எடுத்திருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் அல்காரிதம்ன்றது. எந்த அல்காரிதம் எடுத்தாலையும் அது வந்து இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும். அதேபோல் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கேரக்டர். வேறு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா டெஃபினைட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ். அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும், எந்த எரரும் இருக்கக்கூடாது. அதேபோல் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். இதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம்னே வரும். அப்போ வந்து இது 3மே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சஜஸ் டெஃபினைட்னஸ், கரெக்ட்னஸ் அண்ட் எஃபெக்ட்னஸ். ஏன்னா அடுத்த சப்ஹெட்டிங் பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது 3த்தையும் என்ன நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ அல்காரிதம்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறேன், எப்படி சால்வ் பண்ண போகிறேன், இதெல்லாம் வந்து ஒரு அல்காரிதத்தில் இருக்கணும். ஓகே, அடுத்தது டேட்டா ஆர் மெயின்டைன்ட் அண்ட் மேனிப்புலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, அதே போல் வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற டேட்டா வந்து எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்னும் போது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு, கியூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, அது மூலமாக எஃபெக்டிவாக வந்து நம்ம டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏதோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை வந்து எஃபெக்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஸோ டேட்டா அண்ட் மெயின்டைன்ட் அண்ட் மேனிப்புலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம்ஸ் கேன் பி டெவலப்டு டு ஸ்டோர், மேனிப்புலேட் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் சச் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ அல்காரிதம்ன்றது என்னன்னா ஸ்டோர் பண்ணுறது டேட்டா. ஸோ நம்ம எடுக்கிற இன்புட்டை வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. அடுத்தது அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது. மேனிப்புலேட்டட்னா ப்ராசஸ் பண்ணுறது. மேனிப்புலேஷன் போது என்னென்னா ப்ராசஸிங். ஓகே, இப்போ நீ வந்து உன்னுடைய மார்க்கை நான் கொடுத்துட்டேன், இன்புட்டுன்றது மார்க்கை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ எப்படி பாஸ் பண்ணணுன்னா டக்குன்னு உன்னுடைய மார்க் இருந்த உடனே அப்படியே டக்குன்னு பாஸ்ன்னு போனேன். நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் செக் பண்ணுறேன்ல, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீ 35 மார்க்கா 50 மார்க் மேலே எடுத்திருக்கியா, ஸ்கோர் பண்ணியிருக்கியா அப்படின்னா தானே நான் கிரேட் வந்து பாஸ்ன்னு கொடுேன். சப்போஸ் நீ 5 சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்க, ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து less than 35 எடுத்தாலையும் கிரேட் வந்து ஃபெயில். ஸோ அப்போனா நான் ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறேன். தட் இஸ் த மேனிப்புலேஷன்ஸ். ப்ராசஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க்கையும் நீ எடுத்த மார்க்கை வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ப தான் நான் வந்து ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகே, அதுதான் வந்து மேனிப்புலேஷன். ஸோ உன்னுடைய டேட்டா வந்து அல்காரிதம் வந்து கேன் பி டெவலப் டு ஸ்டோர், மேனிப்புலேட் அண்ட் ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் சர்ச் டேட்டா. ஸோ அதே போல் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம் நம்ம. ஓகேவா? அடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா அரே, ஸ்ட்ரக்சர், டப்பிள்ஸ், டிக்ஷனரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த டப்பிள்ஸ், டிக்ஷனரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற இது. ஓகே, 9th சாப்டரில் வந்து இந்த டீட்டெயிலாக படிப்போம் டப்பிள்ஸ், டிக்ஷனரி. இப்போ அரே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் அரேஸ்னால் என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு படிச்சிருப்போம். இங்கேயும் நம்ம வந்து அரேஸ்லாம் வரும். அப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அரேஸ்ன்றதை நம்ம இங்கேயும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அல்காரிதத்தோட பேசிக் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சர்ச்னா என்ன, சார்ட்னா என்ன, இன்புட், இன்சர்ட், அப்டேட், டெலீட்னா என்னன்றது வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏன்னா நீங்கள் ஒரு சிலது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து ஒவ்வொன்றுத்தையும் உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கான். சர்ச்னா என்னென்னா டு சர்ச் an item in a data structure using linear or binary search. ஓகேவா? இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஐட்டம் வந்து ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து என்னுடைய ஐட்டத்தை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நான் உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது உங்கள் கிளாஸில். உடனே நான் வந்து உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நான் சர்ச் பண்ணுறது. ஓகேவா? அந்த நம்பர் இருக்கா இல்லையா? ஓகே, நீ ஒரு நம்பர் சொல்கிற உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர்ன்ட்டு, உங்கள் கிளாஸ் ரெஜிஸ்டர் நம்பர் டீட்டெயிலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். உடனே நான் வந்து அதை சர்ச் பண்ணுறது. ஓகேவா? அந்த ஐட்டம் வந்து இருக்கா இல்லையா? ஓகே, அந்த லீனியர் பைனரி சர்ச் மூலமாக நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் சொன்ன ஐட்டம் வந்து அதில் இருக்கா இல்லையா? அந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன நம்பர் ஒரு 10 நம்பர் இருக்குது. ஓகே, அதில் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பர் வந்து அதில் இருக்கா இல்லையா?
ஓகே, அதுதான் சர்ச். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு இன்னொன்று சிம்பிளாக சொன்னோன்னா, நம்ம கம்ப்யூட்டரை நீங்கள் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒன்று ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம் அது இருக்கா இல்லையா. ஓகே, நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் என் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான் தெரியுது. இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபைலாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஃபோல்டராக பார்க்க தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் பண்ணி ப்ரைம் நம்பர்னு ஒரு ப்ரோக்ராம் அடித்து வச்சுருக்கேன். அது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு நான் மறந்துட்டேன். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, கம்ப்யூட்டரில் ப்ரைம் ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணுவேன். உடனே அது என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டரு அது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோ கம்ப்யூட்டர் மெமரியில் உடனே அதை வந்து கொண்டு வந்து சர்ச்சை வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். அது எந்த ட்ரைவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்ட்டு அந்த ஃபைல் நேமை எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு எனக்கு வந்து காட்டிடும். உடனே நான் அந்த ஃபைலை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து டைம் சேவிங் ப்ராசஸ்ஸு. இப்போ நான் ஒவ்வொன்றுத்தையாக தேடிட்டு இருந்தால் எனக்கு டைம் ஆகும். ஏன்னா நான் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஃபைல்ஸ் வச்சுட்டு இருப்போம். அப்போ நான் வந்து எல்லா ட்ரைவையும் போய் தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து சர்ச்சை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து அங்கே இருக்கா இல்லையான்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் சர்ச். சார்ட்டுன்னும் போது டு சார்ட் அன் ஐட்டம் இன் a certain order using the methods such as bubble sort, insertion sort or selection sort. ஓகேவா. ஸோ சார்ட்டிங்கும் போது வந்து அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ். ஓகே, அரேஞ்சிங் த எலமெண்ட்ஸ் தான். இப்போ வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து அவன் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கும். நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா. இப்போ நீங்களே போகிறீங்க, உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க எல்லாருமே, உங்கள் டீச்சர் எல்லாம் ரோல் நம்பர் படி வாங்க, எல்லாமே ரெஜிஸ்டர் நம்பர் படி லேப் உள்ள வாங்க. எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாமில் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் படி எல்லாருமே நில்லுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டிங். ஓகேவா. ஓகே, சின்னதுலேருந்து பெரிய நம்பர் வர நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறது. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது. பபுள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்டு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டிங் மெத்தட். சர்ச்சிங்னா ஒரு எலமெண்ட் இருக்க கிளியராக புரிஞ்சுக்கிங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். சர்ச்சிங்னா ஒரு எலமெண்ட் வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் சர்ச்சிங். எலமெண்ட் இருந்துச்சுன்னா எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எலமெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். சர்ச்சிங்னா அந்த எலமெண்ட் வந்து நீ கொடுக்குற எலமெண்ட் அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். சார்ட்டிங்னா எதுவுமே நம்ம பார்க்காது, இருக்கிற எலமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணும், ஆர்டர் பண்ணும், அசெண்டிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணும். அதுதான் சார்ட்டிங். ஓகேவா. ஏன்னா இது ரெண்டுத்தோட அல்காரிதம்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சிங்க்கு ஒரு 2 அல்காரிதம் இருக்கா சொல்லியிருக்கேன் பாருங்கள், லீனியர் சர்ச், பைனரி சர்ச். இதெல்லாம் வந்து போர்டு எக்ஸாமில் கேட்கறது. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பைனரி சர்ச் கேட்டிருப்பாங்க போர்டு எக்ஸாமில். ஓகேவா. ஸோ அதனால் இது நாட் ஓன்லி த ஸ்கூல்ஸ், காலேஜில் கூட இந்த பைனரி சர்ச்ன்றது இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொஷின். காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் வந்து கேட்குற கொஷின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி 2 சர்ச் படிக்கிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3-4 சார்ட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வந்து படிக்கிறோம். ஓகே, அடுத்தது இன்சர்ட். இன்சர்ட்னா என்னென்னா டு இன்சர்ட் அண்ட் எலமெண்ட் இன் ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் இன்சர்ட்னா ஆட் பண்ணுறது. இப்போ ஒவ்வொன்றுத்தையும் புதுசாக ஆட் பண்ணுறது தான் இன்சர்ட்ன்றது. இன்சர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறேன். இனிஷியலாக வந்து பேஸ்கெட் வந்து காலியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஐட்டமாக அந்த பேஸ்கெட் உள்ளே போடுறேன். அப்போனா அது வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஓகேவா. அதே போல் வந்து ஒரு நீங்கள் வந்து பில்லிங் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஸ்கிரிப்ட் எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பேஸ்கெட்லேருந்து ஒரு பொருளை எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உடனே பார்த்தா அந்த ஐட்டம் வந்து மானிட்டரில் டிஸ்பிளே ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டத்தை எடுத்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமாக வந்து ஆட் ஆகிட்டே போகுது. நம்ம பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம் ஒவ்வொன்றுத்தையும் அவங்க வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க பில்லிங்காக. ஸோ அப்படின்னா அந்த ஆடை பண்ணுறது தான் வந்து இன்சர்ட்னு சொல்கிறோம். ஸோ இன்சர்ட் அண்ட் ஐட்டம் இன்னைய டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்தது அப்டேட். ஸோ அப்டேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இன்னைய டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அப்டேட் பண்ணுறது, ஸோ இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட். நம்ம எதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம அதை மாற்றிக்கலாம். நான் எதாவது தப்பாக இருந்துச்சுனாலையும் அப்டேட் பண்ணுறது. அதே போல் வந்து எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணாலையும் நம்ம அப்டேட் பண்ணி வச்சிடுறது. ஓகேவா. ஸோ புதுசாக நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணலாம், அது சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வைக்கிறது தான் அப்டேட்ன்ற ப்ராசஸ். ஓகேவா. மாடிஃபிகேஷன்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டெலீட். டெலீட்னும் போது என்னென்னா நமக்கு வந்து இருக்கிற ஐட்டத்தை வந்து டெலீட். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டுட்டான். இப்போ அவனுடைய டீட்டெயிலை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறது. ஓகேவா. இப்போ ஒருத்தர் வந்து இருக்காங்க, வெளியே போனவுடனே அவங்க டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து டெலீட் பண்ணுறது. ஓகேவா. அதே போல் தான் இங்கே ஒரு ஐட்டத்தை வந்து முடிஞ்சிச்சுன்ன உடனே அதை வந்து டெலீட் பண்ணிடுறது. தேவையில்லைன்னும் போது அதை வந்து டெலீட் பண்ணுறது. எக்ஸிஸ்டிங் ஐட்டத்தை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ்டு.
ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் பண்ண போகிறோம். ஓகே. அது எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சம் ஆப்ரேஷன்ஸ் ஆர் வி ஃபாலோ. அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், த வே ஆஃப் டிஃபைனிங் அண்ட் அல்கரிதம் இஸ் கால்டு அல்கரிதமிக். ஒரு அல்கரிதத்தை வந்து டிஃபைன் பண்ணுறது, வே ஆஃப் டிஃபைனிங் அண்ட் அல்கரிதம் இஸ் கால்டு அல்கரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. For example, to calculate factorial for the given value n, then it can be done by defining the function to calculate factorial once for the iteration 1. Okay, so then it can be called recursively until the number required iteration is reached. ஓகே. இப்போ டிஃபைன் பண்ணுறது, ஒரு அல்கரிதத்தை டிஃபைன் பண்ணுறது தான் அல்கரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. நான் எப்படி வந்து அதை சால்வ் பண்ண போகிறேன், அவன் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை வந்து எடுத்திருக்காங்க. calculate factorial for the given value n. இப்போ வந்து நான் 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் போது என்ன பண்ணுறது, 5 × 4 × 3 × 2 × 1, அதுதான் 5 ஃபேக்டோரியல். ஓகேவா. ஸோ இட் கேன் பி டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் டு calculate ஃபேக்டோரியல். இப்போ நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் அதை எழுதி தான் நான் வந்து ஃபேக்டோரியலை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னும் போது ஐட்ரேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா. ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அது வந்து ரிகர்சிவாக கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கால் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்யூஷனை கொடுக்குறேன். ஓகே. ரிகர்சிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணிவிட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம படித்து 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது இதில் படிக்க போகிறோம். ஓகேவா. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன் படிச்சிருப்பீங்க. அது இல்லாமல் ஒரு சில ஃபங்க்ஷன் இங்கே படிக்க போகிறோம், அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே. அனானிமஸ் ஃபங்க்ஷன், அன்னேம்டு ஃபங்க்ஷன்ன்றது ஒன்று இப்போ லேம்டா படிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் மோர் ஃபங்க்ஷன் நம்ம வந்து இங்கே ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் படிப்போம். ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். தட் இஸ் கால்டு ஐட்ரேஷன். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் ஒரு அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்து அடுத்ததுக்கு வந்து இன்புட்டாக போகும். இப்படி வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வந்து நமக்கு ப்ராசஸ். அந்த மெத்தடை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேக்டோரியலை வந்து கண்டுபிடிக்கும். இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமும் எழுதி காட்டுறேன், அல்காரிதமும் நான் வந்து எப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. அந்த ப்ராசஸ் அந்த டிஃபைன் பண்ணுறது தான் வந்து அவன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டூ யூ நோவை பார்த்துங்க, ஏன்னா 1 மார்க்கில் இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் கேட்பாங்க, அல்காரிதம் கம்ஸ் ஃப்ரம் த விச் ஆத்தர்ன்ட்டு ஒரு 4 ஆத்தர் நேம் கொடுத்துருவாங்க. அதனால் அந்த நேமை பார்த்துங்க, நேம் இயரை வந்து பார்த்துக்குங்க. ஓகேவா. த வேர்ட் அல்காரிதம் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் ஏ பெர்ஷியன் ஆத்தர். அல்காரிதம்ன்ற நேம் எப்படி வந்துச்சுன்னா, பெர்ஷியன் ஆத்தர் வந்து அபு ஜாபர் முகமது இமூட் முசால். ஸோ கவாரிஸ்மின்றவருடைய நேம் வச்சு தான் அந்த வந்து அல்காரிதம்ன்றத வேர்டை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆன் மேத்தமெட்டிக்ஸ், த வேர்ட் அல்காரிதம் ஹஸ் கம் டு ரெஃபர் டு ஏ மெத்தட் டு சால்வ் ஏ ப்ராப்ளம். ஸோ அவர் வந்து எழுதுன மேத்தமெட்டிக்ஸ் தான் ஆக்சுவலாக அவர் எழுதின புக்கில் தான் இந்த அல்காரிதம்ன்றது வந்து மெத்தட் டு சால்வ் ஏ ப்ராப்ளம். ஓகே. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மெத்தட் தான் அல்காரிதம்ன்றத மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அந்த வேர்டு வந்து அவர் தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கார். மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு அந்த வேர்ட் அல்காரிதம்ன்ற நேம் வந்து அவர் இது பண்ணியிருக்கார். ஓகே. இப்போ அடுத்தது இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமில் கேட்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகே. ஸோ அன் அல்காரிதம் ஷுட் ஹேவ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே. அல்காரிதம்னா எப்படி என்னென்னலாம் கேரக்டர் இருக்கணும், அல்காரிதம்னா எப்படியெல்லாம் இருக்கணும், ஓகே, எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அல்காரிதம்னா கன்சிடர் பண்ணணும்னா, ஸோ இந்த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்: இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டிஃபைனைட்னஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்ப்ளிசிட்டி, அன்ஆம்பிகுவஸ், ஃபீசிபிலிட்டி, போர்ட்டபிள், ஓகே, அண்டு இண்டிபெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதமோட ஃபீசிபிலிட்டி, எப்படியெல்லாம் ஒரு அல்காரிதம் இருக்கணுன்றதை வந்து அவன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம். இன்புட்னா என்னென்னா 0 or more quantities to be supplied. இன்புட்னா நீங்கள் வந்து ஒரு சில டைம் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கலனாலே அதே எடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஒரு அல்காரிதம்னும் போது ஆப்வியஸ்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்புட் கொடுப்போம். ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, ஒரு மார்க் கண்டுபிடிக்கணும்னா வந்து உன்னுடைய மார்க்கை இன்புட் கொடுத்தா தான் நான் வந்து உன்னுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகேவா, நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் வந்து மார்க் ஒவ்வொரு கொஷனுக்கு நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு மார்க் கொடுக்குறேன். டோட்டல் மார்க் எடுத்துகிட்டு ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸில் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகே 80 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பாஸ். ஓகே. இன்னொரு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் 30 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா less than 35 ஃபெயில். ஸோ அப்படின்னா நான் இன்புட் கொடுக்குறேன், மார்க் உன்னுடைய மார்க்கை இன்புட் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கிறது நீ பாஸாக ஃபெயிலா. 35க்கு நான் செக் பண்ணுறேன், நான் 35க்கு மேலே எடுத்திருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஓகே. ஒவ்வொருத்தரும் 6 சப்ஜெக்ட்லேயும் நான் செக் பண்ணுறேன்.
அப்படின்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம். அதுதான் 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு. ஒரு சில டைமுக்கு வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கலனாலையும் ப்ரீவியஸ் அவுட்புட்டை எடுத்து இன்புட்டாக எடுத்துக்கோ, அதுதான் சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணும், மோர் குவான்டிட்டிஸ் இன்புட். இத்தனை தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து 5 சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க, 12th 6 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, காலேஜ்லேயும் 6 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க ஒவ்வொரு செமஸ்டரும். அப்படின்னும் போது இந்த இன்புட் வந்து மாறுது. அங்கே வந்து 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்தா போதும், இங்கே வந்து 6 சப்ஜெக்ட் மார்க். ஸோ இன்புட் வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ப தான் வந்து மாறும். அதுதான். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒன் அவுட்புட் வந்து அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ். அவுட்புட்ன்றது பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு அவுட்புட் வந்து நான் கொடுக்கணும். இப்போ அட்லீஸ்ட் நான் உன்னுடைய மார்க்கை கொடுத்தேன்னா உன்னுடைய ஃபைனலில் நான் என்ன அவுட்புட் கொடுக்குறேன், நீ பாஸ் இல்லை ஃபெயில்ன்றது கொடுக்குறேன், அப்படின்னா அதான் அவுட்புட். ஓகேவா? அதாவது அட்லீஸ்ட் ஒரு அவுட்புட்டாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபைனைட்னஸ். அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபைனைட்னஸ்னால் நான் ஏற்கனவே இதில் நம்ம டெஃபினேஷன் படிக்கும்போது பார்த்தோம். அல்காரிதம் எஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு லைன்லேயே போட்டிருப்போம், அல்காரிதம் எஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே போல் தான் இப்போது ஃபைனைட்னஸ்னால் என்னென்னா அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப். எல்லா ஸ்டெப்ஸையும் முடிஞ்ச உடனே அல்காரிதம் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே எல்லா ஸ்டெப்பையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டெர்மினேட் ஆகிடணும். ஓகே, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா லூப்பை தப்பாக போட்டுருவீங்க, ஃபார் லூப் இல்லாமல் தப்பாக போட்டிங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம். நீங்கள் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க லேபில். நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து அந்த சிம்பிளை மாற்றி போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா ரன் ஆகிட்டே இருக்கும் ப்ரோக்ராம், அது ஸ்டாப்பே ஆகாது. ஓகே, அவுட்புட் வந்து வரவே வராது. ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கம்பைல் பண்ணிங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. அதுக்கப்புறம் கண்ட்ரோலை இதை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா அல்காரிதம்ன்றது என்னென்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸு முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். 10 ஸ்டெப் தான் இருக்குன்னா 10 முடிஞ்ச உடனே டெர்மினேட் ஆகிட்டு வெளியே வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. சாரி, அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அடுத்து டெஃபினைட்னஸ். டெஃபினைட்னஸ்னால் என்னென்னா ஆல் ஆப்ரேஷன்ஸ் should be well defined. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0 ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர் அன்அக்செப்டபிள். டெஃபினைட்னஸ்னால் எல்லாமே வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும். எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் பாசிபிள் இல்லை, இது பண்ண முடியுமா பண்ணக்கூடாதா, எல்லாமே வந்து கிளியராக சொல்லணும் ஒரு அல்காரிதத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறது வந்து அன்அக்செப்டபிள், அது வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நீங்களே ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜிமெயிலில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டில் இந்த கேரக்டர் தான் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் இருக்குல்ல. ஓகேவா? ஒரு எக்ஸாம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகே, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பேப்பர்ஸு மெட்டீரியல்லாம் கொண்டு போகக்கூடாது ஒரு எக்ஸாம்னா. அதே போல் ஆல் டிக்கெட் இதெல்லாம் கொண்டு வரணும், கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே தான் ஒரு ஆப்ரேஷன் நம்போது ஒரு அல்காரிதம் நம்போது நம்ம ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும் எதெல்லாம் வந்து அக்செப்டபிள், எதெல்லாம் வந்து அக்செப்டபிள் கிடையாதுன்றதை வந்து நான் வந்து கிளியராக வந்து சொல்லிடணும். ஓகே, அதுதான் டெஃபினைட்னஸில் வருது. All operations should be well defined. For example, operations involving division by 0 or taking square root for negative numbers are unacceptable. Okay, ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் நம்ம சொல்லிடணும். அடுத்தது எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னால் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது என்ன தானேன்னு இருக்கக்கூடாது. ஒரு ஒரு என்னென்னா ஒரு திறம்பட செய்யணும், ஒரு எஃபெக்டிவாக செய்யணுன்னும் போது ஒரு குவாலிட்டியாக பண்ணணும், ஏனோ தானன்ட்டு ஒரு வேகம் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம பண்ணுறது வந்து ஈஸியாக புரியணும், எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதனால் அதை வந்து கிளியராக வந்து நம்ம வந்து சொல்லணும், எஃபெக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறேன். இல்லை நம்ம எஃபெக்டிவாக பண்ணுன்ற போது நம்ம வந்து நல்லா பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லை நம்ம கேஷுவலாக சொல்லும்போது நல்லா பண்ணுப்பா நம்ம வந்து அதுதான் எஃபெக்டிவ்னஸ். ஓகே, திறம்பட செய்யுங்கன்றாங்க. இல்லை நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் நல்ல மார்க் எடுத்து ஒரு காலேஜ் சேர்ந்துட்டீங்க, உடனே உங்கள் ரிலேட்டிவ் வந்து என்ன சொல்லுவாங்க, நல்லா படிப்பா, எஃபெக்டிவாக இரு, நல்லா படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த டேர்ம் தான் வருது எஃபெக்டிவ்னஸ்னால். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்தது கரெக்ட்னஸ். அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. எரர்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்காரிதத்தை வந்து தப்பு இல்லாமல், எரர்னால் மிஸ்டேக்ஸ். ஓகே, தப்பு இல்லாமல் எழுதணும். ஓகே, அந்த அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. அதில் வந்து நீங்கள் வந்து அல்காரிதம் வந்து தப்பாக எழுதிட்டிங்கன்னா ப்ரோக்ராம் வந்து தப்பாக தான் எழுதுவீங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதை நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகேவா? அதனால் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் டைம் இல்லைனாலே ஒரு 5 minutes ஒரு டாபிக் பாருங்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் இருக்கும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அட் ஸ்டேஜ் உங்களால் உட்கார முடியலனாலையும் உட்காந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக வந்து
ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ ஆன்லைன்னும் போது அப்படியே நான் மோனோட்டானிக்காக பேசிகிட்டு இருப்பேன். அதனால் நீங்கள் வந்து அப்படியே நான் சொல்கிற வேர்ட்ஸை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் கேட்டிங்களாவே போதும். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்றது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கான்செப்ட் அல்காரிதம்னா என்ன, இன்புட்னா என்ன, அவுட்புட்னா என்னன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் என்னுடைய வீடியோஸை பொறுத்த வரைக்கும், கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஆடியோ மட்டும் லெசன் பண்ணிங்களா போதும். ஏன்னா ப்ரோக்ராம்னா தான் நீ ஸ்க்ரீனை பார்க்கணுன்றது எல்லாம் கான்செப்ட். நீங்கள் புக்கை வந்து சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே நான் புக்கை தான் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படின்னும்போது புக்கை அப்படியே கோத்ரூ பண்ணி நீங்கள் கண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். லெசன் பண்ணிங்களாவே ஈஸியாக கான்செப்டை புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்ட்னஸ்னால் என்னென்னா எரர் ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் எரர் இருக்கக்கூடாது. இப்போ நீங்களே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, என்ன பண்ணுறீங்க, அதை வந்து கம்பைல் பண்ணுவீங்க. பண்ணுவேன்னா நிறைய எரர் காட்டும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டீச்சரை கூப்பிடுவீங்க, சார் மேடம் இது மாதிரி என்னுடைய ப்ரோக்ராமில் எரர் வருது, இந்த லைனில் எரர் காட்டுதுன்றீங்க. அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமை தப்பு பண்ணியிருக்கீங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிவிடுவீங்க. இல்லைன்னா உங்கள் டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணாங்க. ஓகே, C++ல் இங்கே செமிகோலன் போடல பாரு, இங்கே பாரு ஓப்பனிங் பிரேஸ் போடல, இங்கே டேட்டா டைப் போடல. இது மாதிரி அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அப்சர்வேஷனில் பார்த்து தான் டைப் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிலது சின்ன சின்ன தப்பு பண்ணிவிடுவீங்க. அதை வந்து நீங்களே கரெக்ட் பண்ணிவிடுவீங்க. அந்த எந்த லைன் பார்த்து, இல்லைன்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அப்படின்னா நமக்கு அல்காரிதமும் எரர் ஃப்ரீயாக இருக்கணும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கணும், கரெக்டாக நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் சிம்பிளிசிட்டின்னா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அதை வந்து அந்த அல்காரிதத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கணும். அதுக்கு ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதாக இருக்கும். அதனால் யார் வேணாலும் அதை வந்து ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் சிம்பிளிசிட்டி. அடுத்தது அன்ஆம்பிகுவஸ். அல்காரிதம் should be clear and unambiguous. Each of its steps and their inputs outputs should be clear and must lead to only one meaning. ஓகே, ஒன்றும் சொல்லலை. அன்ஆம்பிகுவஸ்னால் என்னென்னா கிளியராக இருக்கணும் அல்காரிதம், எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. அன்ஆம்பிகுவஸ்னா கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. இது வருமா அது வருமா. இப்போ நம்ம நிறைய டைமில் அதுதானே பண்ணுவோம், அசம்ஷன்லேயே பேசுவோம். இருக்கலாம், இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம், அது மாதிரி எதுவுமே வரக்கூடாது அல்காரிதம். இதுதான்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்யூஷனை கொடுக்கணும். அல்காரிதத்தில் ஒரு ஆசிலேஷன், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதான் சொல்லியிருக்கேன் பாரு, லாஸ்ட் லைனில் பாருங்கள், கிளியர் அண்ட் மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங். ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கணும். இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற 2-3 மீனிங் எல்லாம் வரக்கூடாது. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. கிளியராக இருக்கணும், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதும்போதே அல்காரிதம் எழுதும்போதே தப்பு பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான சொல்யூஷன் உன்னால் ப்ரோக்ராமில் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அல்காரிதத்தை பார்த்து தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அல்காரிதம் தப்பாக எழுதுனா ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக தப்பாக தான் வரும். ஓகேவா, அதை தான் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபீஸிபிலிட்டி. சுட் பி ஃபீஸிபிள் வித் த அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இருக்கிற நமக்கு ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக ஃபீஸிபிளாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் ரிசோர்ஸ் இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபீஸிபிளாக இருக்கணும். இப்போ என்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் அதில் வந்து பண்ணவே முடியாதுன்னுச்சுன்னா அப்போனா வேஸ்ட் இல்லை அந்த அல்காரிதம் எழுதிட்டு. இப்போ என்கிட்ட நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன், என்னுடைய கம்ப்யூட்டரில் அது பண்ண முடியாதுன்னா அப்படின்னா அது ஃபீஸிபிள் கிடையாது. ஓகேவா, ஒரு அல்காரிதம்ன்றது வந்து எதில் ஒன்றாலையும் ஃபீஸிபிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, அவள் இருக்கிற ரிசோர்ஸில் வந்து அதை வந்து ஃபீஸிபிளாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது போர்ட்டபிள். Algorithm should be generic, independent of any programming language or an operating system, able to handle all range of inputs. அல்காரிதம்ன்றது should be generic இருக்கணும், independent of any programming language or எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பேராகிராஃப்லேயே நான் சொல்லியிருக்கேன். அல்காரிதமில் ஒரு எழுதிட்டுன்னா அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்தாலையும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஒரு அல்காரிதம் எழுதிட்டேன். ஓகே, அதை வந்து நான் வந்து இப்போ C++லேயே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ப்ரோக்ராம் எழுதலாம், இல்லைன்னா பைத்தான்லேயும் எழுதலாம். ஓகே, நீங்கள் 12th வந்து பைத்தான் படிக்கிறீங்க, 11th C++. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்றாலே அந்த அல்காரிதத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ப்ரோக்ராம் எழுதலாம். அதுதான் சொல்லலாம். அது எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்றாலே இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், இல்லை யூனிக்ஸாக இருக்கலாம், லைனக்ஸாக இருக்கலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அல்காரிதம் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்தாலையும் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலையும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுறேன், நீ வந்து லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிட்டு சிஸ்டத்தில் ஒர்க் ஆகணும்னா சேம் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகலைன்னா அது வேஸ்ட்டு. அப்படின்னா எந்த சிஸ்டத்துலேயும் வந்து அந்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் ஓகேவா, அதை போர்ட்டபிள். ஓகே,
அடுத்தது வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட். லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட். அண்ட் அல்காரிதம் ஷுட் ஹேவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன் விச் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோட். ஓகேவா? அது வந்து ப்ரோக்ராமிங் கோடிலேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராமிங் கோடெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா என்னுடைய அல்காரிதத்தில் அந்த ப்ரோக்ராமிங்கில் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நான் அந்த என்னுடைய அல்காரிதத்தில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன், என் அல்காரிதத்தில் வந்து C++ கோடு வந்து எழுதுறேன். 1 or 2 லைன்ஸ் எழுதுகிறேன். சொல்யூஷனில் வந்து இதெல்லாம் வரும்னு எழுதுகிறேன். அப்போனா நான் வந்து அந்த அல்காரிதம் வந்து C++-ஐ டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்படின்னும்போது வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அல்காரிதம் அப்படி இருக்கக்கூடாது. எந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டாக அதில் டைரெக்டாக வரக்கூடாது. ஐடியா தான் வரும், இப்படி பண்ணலாம் சொல்யூஷன் மட்டும்தான் கொடுப்போம். ஓகேவா? ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாது அல்காரிதத்தில். ஏன்னா அப்போனா அது அந்த ப்ரோக்ராமிங்கில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து C++ கோடிங்கெலாம் அந்த அல்காரிதத்தில் எழுதிட்டேன்னா அந்த அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து C++ கோடிங் இருக்குது. ஆனால் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது வந்து ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அல்காரிதத்தில் வரவே கூடாது. ஓகேவா? ஏன்னா அது வந்து எந்த ப்ரோக்ராமிங்கில் ஒன்றாலையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரக்கூடாது. அதுதான் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் போர்டில் கேட்குற கொஷனு. ஓகே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்புட், அவுட்புட், ஃபைனைட்னஸ், டெஃபினைட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், கரெக்ட்னஸ், சிம்ப்ளிசிட்டி, அன்அம்பிகுவஸ், ஃபீசிபிலிட்டி அண்டு இண்டிபெண்டன்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எழுதி பார்த்து படிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா, இன்ட்ரடக்ஷன் டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். சம் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸை பார்த்துருக்கோம். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்த டாபிக் வந்து ரைட்டிங் அண்ட் அல்காரிதம் அனாலிசிஸ் அல்காரிதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேகாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தியரி வந்து நிறைய வந்து ஒரே வீடியோவில் இருந்தபோது கொஞ்சம் வேடாகும். அதனால தான் நான் நிறைய வந்து சப்டாபிக் வைஸ் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதுவரை நான் எடுத்த இந்த அல்காரிதம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் நிறைய சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்கிறேன். அதனால் அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள், போடுங்க. அதை நான் ரிப்ளை பண்ணுறோம். Okay, thank you.